இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது ஈரான் நாட்டிற்கும் இஸ்ரேல் நாட்டிற்கும் நடந்து கொண்டிருக்கின்ற போரின் சில முக்கிய தகவல்களை பற்றி பார்ப்போம். உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் எதற்காக இந்த போர் என்று கேட்கிறார்கள். அதனால் போருக்கான காரணங்களை பற்றி பார்ப்போம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வானவேடிக்கை இல்லை, ஈரானிற்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கும் போருடைய வான்வெளி தாக்குதல் ஆகும். இது காரணமாக அடுத்த உலகப் போர் நடந்துவிடும் என மற்ற உலக நாடுகளும் அச்சத்தோடு இருக்கிறார்கள். முதலில் நாம் அனைவரும் ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஈரான் முதலில் எந்த ஒரு உலக நாடுகளுக்கும் போர் செய்ய ஆயத்தமானதில்லை. மாறாக முதலில் இஸ்ரேல் தான் ஈரான் மீது ஒரு வாரத்திற்கு முன் வான்வெளி தாக்குதல் நடத்தினார்கள். அதனுடைய பதில் தாக்குதலாகத்தான் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தியுள்ளது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? மேலும் இஸ்ரேல் ட்ரோன்கள், ஏவுகணைகளை வைத்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் இராணுவ முகாம் பகுதி மற்றும் 4 நியூக்ளியர் பவர் பிளான்ட்டும் தகர்த்து எறியப்படுகிறது. இதனால்தான் ஈரான் மிகவும் கோபம் கொண்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. அப்படி ஈரான் முதலாவதாக தாக்கிய இடம்தான் இஸ்ரேலின் தலைநகரமான ஜெருசலேம் மற்றும் அது மாதிரியான பெரிய நகரங்களில் வான்வெளி தாக்குதல் நடத்தினார்கள். இதுவும் ஒரு காரணமாகும். மேலும் மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், ஈரானில் போதிய அளவு யுரேனியம் உள்ளது. அதை செறிவூட்டினால் 9க்கும் மேற்பட்ட அணு ஆயுதத்தை சீக்கிரமாக செய்து முடித்துவிடலாம். இதனை தெரிந்து கொண்ட அமெரிக்க அரசு இஸ்ரேலுடன் கைகோர்த்து விட்டதால் ஈரானிற்கு எதிராக சதித்திட்டம் தீட்டியது. அதனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அணு ஆயுதத்தை ஈரான் அரசு தயாரிக்க கூடாது என்று கூறியது. அதனால் ஈரான் அதிபர் அயதுல்லா அலி இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத காரணத்தினால் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் என முன்கூட்டியே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அரசு அறிவித்துவிட்டது. ஆகவே நாம் அனைவரும் ஈரானிற்கு துணை நின்று யூத நாடு அனைத்தையும் சரணடைய அல்லாவிடம் அதிகமாக தொழுது அவனிடமே துவா செய்வோம். எதுவானாலும் இறைவனின் நாட்டம் என்ற நம்பிக்கையில் வாழ்பவர்கள் நாம். எனவே நம் அனைவரின் பிரார்த்தனையே மிக பெரும் ஆயுதம். அல்லாஹு அக்பர். இது போன்ற பல முக்கிய தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.